ஹாய் வெல்கம் பேக். இந்த ஈஸியான டிஃபன் பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் 1/4 கப் ராகி மாவும் பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சப்பொடி, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக வந்துட்டு இந்த மாவை கரைச்சிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மாவுங்கிறதுனால 1/4 கப்பு கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் மாவோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் பேட்டரோட கன்சிஸ்டன்சி வீடியோவில் காமிக்கிற மாதிரி தண்ணியாக, அதாவது தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ மாவு கரைச்சதுக்கப்புறமா இதில் காய்கறி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/4 கப் கேரட், 1/4 கப் தக்காளி, 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் பஜ்ஜி மிளகா, விதையை எடுத்துட்டு அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மாவை கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி போட்டு வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஊத்தப்பம் ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். ஸோ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு காய்கறி எல்லாம் இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். உப்பு செக் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை ஊற்றும் போது நல்லா மாவை கலக்கி காய்கறியோடு சேர்த்து இந்த மாவை ஊற்றணும். ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஊற்றி அப்படியே கொஞ்சம் ரவுண்டாக ஊற்றப்ப மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மேல் பக்கத்தை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு வேக வச்சுக்கலாம். அடியில் தீய விடக்கூடாது. அடிப்பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்ட உடனே அடுப்பை குறைச்சி நல்லா லோ ஃப்ளேமில் ஸ்லோவாக குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஏன்னா மாவு தண்ணியாக இருக்கிறதுனால உள்ளே வேகாமல் போயிடும். ஊற்றினோடனே ஹை ஃப்ளேம், திருப்பி போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட வேண்டியதான். 2 பக்கமும் வெந்ததும் ரொம்பவே ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி.